ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசின் இலவச லேப்டாப் திட்டம் குறித்து ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, 19/5/2025 அன்னைக்கு தமிழக அரசு இந்த ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிவிப்பின்படி கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் பணி குறித்து உயர்நிலை குழுவின் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டத்தின் கீழ் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் பார்த்தா உயர்நிலை குழு பார்த்தா ஆலோசனை கூட்டம் மேற்கொண்டிருக்காங்க. அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னமான கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மேலும் இத்திட்டத்தை செயல்படுத்த அரசு உயர் அலுவலர்கள், அண்ணா பல்கலைக்கழகம், ஐஐடி மெட்ராஸ், ஒன்றிய அரசின் தேசிய தகவலியல் நிறுவனம், தமிழ்நாடு மின்னாளுமை முகமை, எல்காட் எல்லாமே பார்த்தோம் ஒரு குழு அமைச்சு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. தொழில்நுட்ப தரநிலை குழுவின் இதுவரை 7 கூட்டங்கள் நடத்தி இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட உள்ள மடிக்கணினியினுடைய செயல்திறன், அதாவது அதோட ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கணும், சாஃப்ட்வேர் என்ன இருக்கணும், பேட்டரி என்ன, ஹார்ட்வேர் என்ன, அதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் பற்றியும் பார்த்தா குறிப்பிட்டிருக்காங்க. அந்த லேப்டாப்பில் எந்தமான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கலாம், எந்தளவுக்கு வைக்கலாம், அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மேலும் மென்பொருள் தொடர்பாக தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறையின் சார்பில் புகழ்பெற்ற மென்பொருள் நிறுவனங்களோடு ஆலோசனை செய்யப்பட்டது. ஒப்பந்த புள்ளி மதிப்பீட்டு குழுவினர் ஒப்பந்த புள்ளி ஆவணத்தை தயார் செய்து சமர்ப்பித்தவுடன் ஒப்பந்த புள்ளி தொடர்பான செயல்பாடுகள் விரைந்து மேற்கொள்ளப்படும். மேலும் மடிக்கணினிகளை கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கிடும் பணிகளை விரைந்து மேற்கொள்ள விநியோகம் திட்டம் தயார் செய்யப்பட்டுள்ளது என்று தலைமை செயலர் பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. விரைவில் உங்களுக்கான லேப்டாப் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்லூரி பயிலும் மாணவர்களை திறன்மிக்க மாணவர்களாக உருவாக்கிடவும், அவர்கள் உயர்கல்வி கட்டாயம் பயிலுவதை உறுதி செய்திடவும் நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதுவன் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகின்ற தொழில்நுட்ப திறனில் உலக அளவில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கும் வகையில் 2025-26 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையின் போது அடுத்த 2 வருஷத்தில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த 2 வருஷத்தில் 20 லட்சம் பேருக்கு லேப்டாப் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய முக்கிய திட்டங்களை ஒன்றான இத்திட்டத்தை மானிடம் விரைந்து கொண்டு சென்று சேர்த்துற அனைத்து அலுவலும் தன்னுடைய பணிகளை சீக்கிரமாக முடிங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ விரைவில் பார்த்தா உங்களுக்கான இந்த லேப்டாப் வழங்க போகிறாங்க. மேபி இந்த வருஷம் நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் யாருக்கு கிடைக்கும் அதை பற்றி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கு இந்த இலவச லேப்டாப் குறித்து கிடைத்த இன்ஃபர்மேஷன். ஸோ விரைவில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் பார்த்தா வழங்க போகிறாங்க. இது குறித்து 22/4/2025 அன்னைக்கு அரசாணையை பார்த்தா கொடுத்துருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.